வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரில்லு மயோனீஸ் அதுக்கப்புறம் குபூஸ் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஏங்க ரெஸ்டாரண்ட் போகணும், வீட்லேயே நான் இதை அடிக்கடி செய்வேன். ஸோ இந்த வாட்டி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான். மயோனீஸ் கூட நான் இந்த வாட்டி எப்படி ட்ரை பண்ணேன்னா பாயில்டு எக்கில் ட்ரை பண்ணேன். ஸோ அது ரொம்பவே யம்மியாக இருந்தது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீக்கெண்ட் அப்படின்னா ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் வந்து பக்கத்தில் மால் இருக்குது, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து மாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஒரு கோழி வாங்கினோம் அப்படின்னா ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்குமே இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவங்க க்ளீன் பண்ணியும் கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் மறந்துட்டாங்க, ஸோ அவங்களே இப்போ க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே வீட்டிலேயே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து க்ரில்லுக்கு ரெடி பண்ணேன். பேலன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பார்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து நான் க்ரில்லுக்கு யூஸ் பண்ணேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க கிருமியெல்லாம் போயிடும். ஸோ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும் போது கூட நம்ம மஞ்சத்தூளோட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது நீங்கள் ஒரு 2 days வரைக்குமே நீங்கள் வந்து செய்யலாம் தாராளமாக. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ராசன் சிக்கன் கிடைக்குன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி முழு கோழி வாங்கி அதை நான் 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்கணுன்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எப்படி மசாலா போடுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். எங்கள் 2 பேருக்கு தான், பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் காரம் கம்மியாக தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து க்ரில்லு செய்ய தேவையானது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது ஆக்சுவலாக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டுக்கிறேன். ஸோ பாப்பா கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால அவளுக்காக. ரெண்டாவது தந்தூரி மசாலா இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் கரம் மசாலா மிளகாத்தூள் மட்டும் போடலாம். பட் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தந்தூரி மசாலா போட்டுக்கிறேன். ஏன்னா நான் காரம் இதில் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்றதுனால அப்படி போட்டிருக்கேன். அப்புறம் ஆச்சி கரம் மசாலா இதெல்லாம் பிரித்து வைக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ வந்து கேர்டு தான் மெயினாக வேணும். ஸோ கேர்டு வந்து நிறையா போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கேர்டு ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஆல்ரெடி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருந்தேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட், அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு ½ லெமன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பு தேவையில்லை அப்படின்னா அது போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ½ லெமன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ ஹேர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஏர் ஃப்ரையருக்கு வந்து நமக்கு ஆயில் பெருசாக தேவைப்படாது. வேணும் அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஆயில் வந்து போட போகிறதில்ல, 0 ஆயிலே நம்ம வந்து இந்த சிக்கன், ஏன்னா சிக்கன்லேயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த ஆயில் தன்மை வந்துடும், இந்த மாதிரி குழன்னு வரும் இல்லையா. ஸோ அந்த டேஸ்ட் வந்து நமக்கு போதும். ஸோ அதனால் நான் ஆயில் போடலை. ஸோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தண்ணியை எதுவுமே ஆட் பண்ணல, கேர்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ சிக்கனை வந்து இதில் மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே,
நாங்கள் மலேசியா வந்ததுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹோட்டல் ஃபுட்டு அவ்வளோவா சாப்பிட்டதே கிடையாது. இன்கேஸ் நான் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் நம்ம தமிழ் ஷாப் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் போய் தேடி தேடி சாப்பிடுவேன். இங்கே இருக்க ஃபுட் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி பரோட்டா சாப்பிட்டேன். அது எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. வந்து 2 வாட்டி சாப்பிடும் போது எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி தான் ஆகிருந்தது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றதுனாலே நான் வந்து வெளி ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே வீட்டில் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுமே ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டேன். ஏர் ஃப்ரையர் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கே கம்மியாகவே கிடச்சிதுன்றதுனால நான் அதை வாங்கி தான் யூஸ் பண்ணேன். இதை வந்து நான் மேக்னேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இது மசாலாலாம் கொஞ்சம் ஊறினா தான் டேஸ்ட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா 3 to 4 hours பண்ணக்கூடிய இன்னும் சூப்பராகவே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஊறுதோ அந்தளவுக்கு மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ஒரு 1 hour மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். ஒன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ எடுத்து இதை உள்ளே வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் ரெடி. ஏர் ஃப்ரையர் பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். ஏன்னா வந்து சிக்கன் வச்சா அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சிக்கன் வச்சிடலாம். இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் பிளேட்டில் தான் அதை நான் ஆக்சுவலாக வைக்கிறேன். இது பார்க்க வந்து அவன் மாதிரி இருக்கும், பட் இது ஏர் ஃப்ரையர் தான். இது கொஞ்சம் ஒரு முழு கோழி கூட நம்மளால் இதை வைக்க முடியும். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ நான் முழு கோழியே ட்ரை பண்ணேன். அது நல்லாவே இருந்தது. சரி, இப்போ நாங்கள் 2 பேர் தானே, பாப்பாவும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்றதுனால கொஞ்சமாக அதை வந்து நாங்கள் பிரித்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம். இதுலேயே வந்து எனக்கு வந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ வந்து எனக்கு 200 தான் வந்து எனக்கு தேவைப்பட்ட டெம்பரேச்சர். ஸோ அதிலே எனக்கு காட்டும் சிக்கன் வந்து 200 டெம்பரேச்சர்லேயே எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதிலேயே செட் பண்ணிவிட்டு நான் 20 minutes விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி எடுத்து அதை நான் வந்து திருப்பி போட்டு வேக வச்சேன். இதுக்கு இடையிலே நான் வந்து ஈஸ்ட் 1 ஸ்பூன் அப்புறம் 1/2 ஸ்பூன் சுகர் போட்டு பாலில் வந்து ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் மைதா மாவு 1 கப் எடுத்து நான் அதில் போட்டு மாவு பிசைஞ்சு அதுவும் வந்து ஒரு 1/2 hour கிட்ட நான் ஊற வச்சுருந்தேன். மாவு பிசைகிறப்பவே லைட்டாக உப்பு போட்டும் பிசைஞ்சு வச்சிடணும். இதை வந்து ஒரு 1 hourக்கு ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அகெயின் வந்து திருப்பி போடுறதுக்காக நான் ஏர் ஃப்ரையர்லேருந்து 20 minutesக்கு அப்புறம் எடுத்து இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும், பட் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. அதனால் நான் வந்து திருப்பி போடுறேன். அதை இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும் போது அது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஆயில் சேர்க்கலை. லாஸ்ட்டாக வந்து பட்டர் மட்டும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். பட்டர் அப்ளை பண்ணால் கொஞ்சம் அந்த இது கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், மேலே இருக்க லேயர் எல்லாமே. ஸோ வந்து லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணேன். நீங்கள் குபூஸ் செய்யும்போது மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட செய்யலாம். ஸோ அதுவுமே இன்னுமே உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். நம்ம இதில் ஆயில் நிறையா சேர்க்கலை அப்படின்றதுனால க்ரில்லு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுவும் நான் ஏர் ஃப்ரையரில் தான் வைக்கிறேன். இது நம்ம வந்து கடையில் போய் சாப்பிட்றத விட எனக்கு வீட்டில் சாப்பிட தான் மோஸ்ட்லி பிடிக்கும். என் பொண்ணுக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். 2 eggs. ஓகே, மயோனீஸ் செய்கிறதுக்கு வந்து என் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. முட்டை உரிக்கிறதுக்கு 2 முட்டை, ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கேர்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சமாக சுகருக்கு பதிலாக ஹனி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக சால்ட் போட்டுக்கிட்டேன் டேஸ்ட் ஃப்ளேவருக்காக. ஸோ இவ்வளோ தான் எழுதுறது. இது லாஸ்ட்டாக நம்ம வந்து லெமன் ஊற்றி நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் பால் கூடயே ஊற்றிக்கலாம், இல்லை கேர்டும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றும் போது லெமன் விட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இறக்கினா போதும், முடிஞ்சிருச்சு மயோனீஸ். பச்சை முட்டையில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்கும் வந்து அதை நான் கொடுத்தேன். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். பட் என் ஹஸ்பண்டும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது. ஸோ
நம்ம கஷ்டப்படுற டைமில் நமக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? இது செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை நான் அடிக்கடி செய்வேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அவங்க கூட வந்து நானும் பேசிக்கிட்டே வந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கல, ஹப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எல்லா பாத்திரமும் இதிலே செட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் இண்டக்ஷனும் ஹாபும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதிலே தோசைக்கல்லை வச்சு நாங்கள் வந்து போட ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி போட்டாங்க. ஒரு 4 கிட்ட தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட முடியாது, இதை வயிறு ஃபுல்லாகிடும் அப்படின்றதுனால ஒரு 4 மட்டும் தான் நாங்கள் செஞ்சோம். கடையில் சாப்பிட்றத விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். அதனால தான் நான் இதை வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.